புதுச்சேரியில் தனியார் நிறுவன ஊழியரை அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்கிய கும்பல் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு வழங்கிய அன்னதானத்தை சாப்பிட விடாமல் முதியவரை தடுத்து நிறுத்தி தாக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பேரனுடன் சென்று அன்னதானம் கேட்டபொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு கரண்டியால் தாக்கிய சம்பவத்தின் காட்சிகள்தான் இது. ஆத்திரத்தில் உறவினர்களை அழைத்துச் சென்று சம்பந்தப்பட்டவர்கள் மீது பதிலுக்கு தாக்குதல் நடத்திய காட்சிகளும் தான் இது. சாதாரண அன்னதான பிரச்சனை அடிதடியில் முடிந்தது எப்படி? புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஜவஹர் நகரில் தனியார் நிறுவனம் நடத்தி வருகிறார். தினந்தோறும் அவரது நிறுவனம் சார்பாக ஜவஹர் நகர் பஸ் நிறுத்தம் அருகே அன்னதானம் வழங்குவது வழக்கம். நேற்று முன்தினம் மதியம் நிறுவன ஊழியர்களான வேல்முருகன், அமலன் இருவரும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் தனது பேரனுடன் சென்று அன்னதானம் கேட்டபோது திடீரென வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் அன்னதானம் வழங்கியவர்கள் ஆறுமுகத்தை கரண்டியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. தன்னுடைய பேரன் முன்பாகவே தன்னை அடித்ததால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சம்பவம் தொடர்பாக தனது ஏரியா இளைஞர்களிடம் கூறி பதிலுக்கு அவர்களை அழைத்துச் சென்று தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திற்குள் புகுந்து அங்கு பணிபுரிந்த ஊழியர்களை வெளியே இழுத்து வந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதை தனது பேரனை பார்க்க வைத்து ஆறுமுகம் திட்டமிட்டபடி பழிதீர்த்துள்ளார். ஊழியர்களை எட்டி உதைத்து வயிற்றில் ஊனி காயப்படுத்தி உள்ளனர். பின்னர் ஊர்க்காரர்கள் கூட்டம் கூடி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து காயம்பட்டவர்களை மீட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தனியார் நிறுவன ஊழியர் சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் பேரில் ஆறுமுகம் மற்றும் அவரது ஆட்கள் மீதும், ஆறுமுகம் கொடுத்த புகாரின் பேரில் சதீஷ்குமார் மற்றும் அமலன் மீதும் வழக்கு பதிவு செய்த ரெட்டியார்பாளையம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் இரு தரப்பினர் மீது தவறு இருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் அதில் உரிய நடவடிக்கை எடுக்க போலீசார் முடிவெடுத்துள்ளனர். சாதாரண அன்னதான விவகாரத்தில் மோதல் ஏற்பட்டு படிக்குப்படி வாங்கிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.